தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக இன்று குடியரசு தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அப்படியே இந்த மகிழ்ச்சியான தினத்துல எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். 37 நாளுக்கு பிறகாக கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி வெளியே வந்த விஜய் 37 நாளுக்கு பிறகாக நேற்று செயல் வீரர்கள் கூட்டத்துல கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அழுத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது மக்களுக்கு தான் அழுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களை அந்த மேடையில பேசியாரு. குறிப்பா அதெல்லாம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இவ்வளவு பெரிய கேப் இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? அதான் 37 நாள் அரசியல் செயல்பாடு இல்லை, அதுக்கு முன்னாடியும் பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது. அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் ரீதியாக அவர் செயல்பட்டதுன்னு பார்த்தோம்னா 15-20 நாள் தான் செயல்பட்டு இருப்பாரு. ஸோ அவரோட அரசியல் செயல்பாடே ஒன்றும் கிடையாது. இதுல 37 டேஸா கண்டினியூஸா ஒரு பெரிய கேப். இந்த கேப்புக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து பேசுறாரு. அப்படி பேசும்போதும் பார்த்தோம்னா எல்லாருக்கும் அட்வைஸ், அண்ணா வெளியில நம்ம போகணும், மக்களை போய் சந்திச்சு மக்களோட நின்று நம்ம அவங்களோட குறைகளெல்லாம் நம்ம தீர்த்து வைக்கணும். இவரே 37 டேஸா வாயை திறக்கல. இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. இவரு நமக்கெல்லாம் அட்வைஸ், அண்ணா வெளியில நம்ம பண்ணணும், இவங்கெல்லாம் அண்ணாவை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, அண்ணா இப்படிதான் வந்துட்டு இருந்தாரா, அண்ணா மாசத்துக்கு ஒரு தடவை வெளில வருது, பிரச்சனை வந்தா பதுங்கிடுறது. எப்பெல்லாம் விஜய் சைலண்ட் ஆகுறாரு, மியூட்டுக்கு எப்பெல்லாம் போறாரு, மியூட் மோடுக்கு எப்பெல்லாம் போறாரு, பிரச்சனை வரும்போது, பிரச்சனை வந்ததுன்னா பதுங்கிடுறது. இங்க கரூர்ல சிக்கலாகும் போது அப்ஸ்காண்டு, யாரும் கிடையாது, கட்சி ஃபுல்லாவே காலி. ஒரு மாசம் இல்ல. ஆமா, ஒரு மாசம் இல்ல. இப்ப சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மாசம் லீவு. ஜனநாயகன் பிரச்சனை. ஆமா, ஜனநாயகன் பிரச்சனையும் இருக்கு. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பதுங்கிடுறது. நல்ல கட்சி தலைவர்கள் பிரச்சனை வரும்போதுதான் வெளில வருவாங்க. இவங்க பிரச்சனை வரும்போது பதுங்கிடுறது, ரிவர்ஸ்ல போயிடுறது. அதுவும் பிரச்சனைன்னு நம்ம சொல்லும் போது சொசைட்டில பிரச்சனை கிடையாது. இப்ப ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சொசைட்டில நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதை கையில எடுத்து போராடுவாங்க, பேசுவாங்க. இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கட்சிக்கு வர பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் இவங்க தான். இவங்களே பிரச்சனையை உருவாக்குவாங்க. அந்த பிரச்சனையை கூட இவங்க ஒழுங்கா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதுலயும் பார்த்தோம்னா பதுங்கி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ், அண்ணா வழியில நீங்க எல்லாம் செயல்படணும், இங்க அண்ணா வழி யாருமே இல்ல, அண்ணா போல யாருமே செயல்பட மாட்டேங்கிறாங்க, அண்ணா பெயரை வைத்திருக்கக்கூடிய கட்சியும் அவர் வழியில போல, ஆளக்கூடிய கட்சியும் அவரோட வழியில போல, இவர் மட்டும் தான் போயிட்டு இருக்காரு. அதான் 37 நாள் லீவு. இப்போ விஜய் மீது பிரஷர் போடுறாங்கன்றீங்க, அவர்தான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு தான் பிரஷர் போடுறாங்க, நம்ம எல்லாம் பிரஷர் போட்டு வழி கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க பிரச்சனையை நீங்க பாருங்க. ஓகே, அங்க 2 தடவை விசாரணைக்கு போயிருக்கீங்க. மக்கள் பிரஷர் மக்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். மக்கள் சாமானியர்கள் தினம் தினம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க உங்க பிரச்சனையை பாருங்க சார். நீங்க 37 நாள் நீங்க வெளில வரல. இந்த டேஸ் நான் கணக்கு பண்ண, நீங்க தான் கணக்கு பண்ணி சொல்றீங்க. 37 நாள் நீங்க வரல. டிசம்பர் 18 தான் ஈரோடு கூட்டம். ஆமா. சோ பிரஷர் உங்களுக்கு தான். சாதாரண மக்கள்லாம் 1008 பிரஷரை பார்த்துட்டாங்க. ஆனா அவர் மேடையில பேசும்போது ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரஷரே இல்ல, பிரஷர் போட்டுலாம் என்ன வழி கொண்டு வர முடியாது அப்படின்லாம் வந்து சொல்றாரு. சோ ஒரு கான்பிடென்ட் தெரியுது அவர் ஸ்பீச்ல இல்லையா? எந்த அரசியல்வாதி பேசினாலும் நீங்க அரசியல்வாதிகளோட பேச்சை சீரியஸா எடுக்கக்கூடாது, அவங்களோட செயல்பாடுகளை தான் நீங்க சீரியஸா எடுக்கணும். இப்ப திமுக பாஜக எதிர்ப்பு பேசுவாங்க, உடனே திமுக பாஜக எதிர்க்குதுன்னு அர்த்தம் கிடையாது. திமுகவோட செயல்பாடுகளை நம்ம பார்க்கணும். பாஜகவை எதிர்த்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. அதிமுகவை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்ப பேசுவாங்க, அவங்க பேசுறதாலேயே திமுகவை பயங்கரமா எதிர்த்துட்டாங்கன்னு கிடையாது. அதிமுக திமுகவுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க, எந்த மாதிரி சிக்கல்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கணக்கு பண்ணணும். விஜய்க்கும் அது பொருந்தும். விஜய் எனக்கு எந்த பிரஷருமே இல்லை, நான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதெல்லாம் வாயில பேச்சு. அது செயல்பாடை வச்சு பார்ப்போம். 37 நாள் எதுவுமே பண்ணல, அரசியல் செயல்பாடு இல்லாம நீங்க முடங்கி போயிருக்கீங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே டிவிக்கேவால எதுவும் பெருசா பண்ண முடியல, மாட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்களால இன்னைக்கு கேம்பெயின் பண்ண முடியாது, ரோட் ஷோ போக முடியாது, பொதுக்கூட்டங்கள்லாம் சும்மா வாரம் போட்டுருக்க முடியாது, நல்லா இருக்காது. பொதுக்கூட்டத்துக்கான அப்புறம் மரியாதை போயிடும், அந்த சிக்கல் இருக்கு. விஜயும் சும்மா ரெகுலரா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால சிக்கல் அவருக்கு இருக்கு. அவர் வேணா சொல்லிக்கலாம் சிக்கல் இல்லைன்னு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவர் பாட்டுக்கு போராட்டங்கள் நடத்த முடியாது, இஷ்யூஸ் எடுத்து பேச முடியாது. இப்ப சில தலைவர்கள் பார்த்தோம்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது சில முக்கியமான இஷ்யூஸை கிளறி எடுப்பாங்க. அந்த இஷ்யூஸை அவங்களால ஹேண்டில் பண்ணவும் முடியும்.
அதை பத்தி டாப் டு பாட்டம் அவங்கள அதை பத்தி பேச முடியும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும், அதை வச்சு அரசியல் பண்ண முடியும். இந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கும். இவங்களுக்கு சாதாரணமா ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கே பேப்பர் தேவைப்படுது. அதை மனப்பாடம் பண்ணி பச்சையா பேசுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஒரு மாதிரி ஸ்கிரிப்டா தான் பேசுறாங்க இல்லையா? ஸோ விஜய் மாதிரியான தலைவரால் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எடுத்துலாம் புஷ் பண்ண முடியாது. ஸோ அவர் கையில ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அவர் கண்டிப்பா சிக்கல்ல தான் இருக்கார். ஓகே, ரொம்ப நாளா வந்து அவரு பாஜகன்ற பேரை உச்சரிக்காம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசுபொருள் ஏற்படுத்துச்சு. இந்த கூட்டத்துல அவர் பாஜக அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு வழக்கம் போல அவரு. ஆனா இந்த கூட்டத்துல அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு வழக்கத்துக்கு மாறாக. அதிமுக ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு ஒருத்தவங்க நேரடியாக அடிமையா இருக்காங்க, இன்னொருத்தவங்க மறைமுகமாக அடிமையா இருக்காங்கன்னு திமுகவையும் அதிமுக பாஜக எல்லாரையும் போட்டு ஒரு வாட்டியிருக்காரு. சோ எப்படி பாக்குறீங்க? யாரையும் பாரபட்சம் இல்லாம நாங்க அடிக்க போறோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா அது. அவரு திமுக பேரை யூஸ் பண்ணாரா? அதாவது தீய சக்தினா திமுக தானே அவங்களுடைய இல்லன்னா டெக்னிக்கலா திமுக பேரும் யூஸ் பண்ணல, அதிமுக பேரை யூஸ் பண்ணாரா? ஆமா, ஊழல் கட்சின்ற சொல்றாருல. இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க கூட போயிட்டு பாஜகவோட இது பண்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா அவர் எந்த கட்சி பேருமே சொல்ல. இது என்ன அரசியல்? பாஜக வார்த்தை சொல்லியிருக்காரு, பாஜகன்னு பயன்படுத்தியிருக்காரு. அது இப்ப தமிழ்நாட்டுல வந்து எப்படின்னா, பாஜக எதிர்ப்பை மையமா வச்சு திமுக மாதிரியான ஒரு கட்சியால 10 வருஷம் அரசியல் பண்ண முடியுது. திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற இந்த ஒரு போலி அரசியல் இருக்குல்ல, அதை தாண்டி திமுகவுக்கு வேற அரசியல் இல்லை. சோ திமுக வண்டி ஓடிட்டு இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில தான் திமுக இன்னைக்கு நிக்குது, சர்வே ஆகுது. சோ பாஜக எதிர்ப்பை பேசினா தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் விஜய் நான் பாஜக ஆதரவான ஆள் இல்லைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவர் பாஜக எதிர்த்து என்ன பேசுறாரு செய்யறாருன்றதெல்லாம் தாண்டி நான் பாஜகவை ஆதரிக்காதவன்ற அந்த இமேஜாவது மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன கொள்கை எதிரியா பாஜக ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அரசியல் பேசிட்டாரு. ஆனா அதுக்குன்னு காலத்துல இறங்கி பாஜக எதிரெல்லாம் எதுவுமே இவங்க பண்ணல. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஏன்னா தமிழ் சூழல்ல அது தேவைப்படுது. ஆக்சுவலா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சிகள்னா அதிமுகவும் திமுகவும் தான். பாஜக ஒரு ரோலும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ பாஜகவை பத்தி பேச வேண்டிய தேவை நார்மலா கிடையாது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அவங்க ஏன் பேசுறாங்கன்னா, பாஜக எதிர்ப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க அதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா பாஜகவோட பி டீம்னு உங்களை பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு டிஸ்கிளைமரை போடுறாரு. நான் பாஜக ஆதரவாளர்லாம் கிடையாது, திமுக எதிர்க்கிறதால நான் பாஜக காரன்னு யாரும் நினைச்சிடாதீங்கன்னு அவர் சொல்றாரு. பட் அதை தாண்டி அவர் எந்த கட்சி பேரையும் இன்னைக்கெல்லாம் பெருசா சொன்ன மாதிரி தெரியல. அவரோட ஸ்பீச்சோட பர்பஸே நமக்கு புரியல. இது என்ன ஸ்பீச், அதுக்கான தேவை என்ன கேட்டா அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கான ஸ்பீச்சு, களப்பணியாளர்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக பேசுறாருன்றாங்க. எனக்கு பார்த்தா நிஜமாவே அவரை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாரு, ஒரு 10 செகண்ட் அப்படி அமைதியா பேசாம அப்படி நிக்கிறாரு. பொதுவாக இந்த பழைய காலத்து பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் அதை பண்ணுவாங்க. ஸோ இது ஏதோ ஒரு கொஞ்சம் கூகுளில் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. ஹிட்லர்லாம் அதை பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் பார்த்தோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்ப்பார். ஆனால் ஹிட்லர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவார். பேச மாட்டார், ஆனால் ஸ்ட்ரைட் அப்படி எல்லாத்தையும் பார்ப்பார். சில ஆடியன்ஸோட ஸ்ட்ரைட் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அந்த காலத்துல ஹிட்லரோட ஸ்பீச்சை கேட்டவங்க சொல்லியிருக்காங்க, ஹிட்லர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் 2-3 இப்படி பொசிஷன்லாம் மாதிரி இப்படி கொஞ்சம் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஆரம்பிப்பார். ஸ்லோவா ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொமெண்டம் ஏறும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல பீக்கை டச் பண்ணும். ஸோ இதுதான் ஹிட்லரோட ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் வெயிட் பண்றது, அப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாரு. நண்பர்களே இன்னைக்கு பார்த்தோம்னா பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கும், அப்படி ஸ்லோவா ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பீக்கை டச் பண்ணும், அதுக்கப்புறம் பட்டுன்னு அதை முடிப்பார். இது அவரோட ஸ்டைல். ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும், ஏன்னா ஒரு ஹைப் கிரியேட் பண்றது அது. இந்த ஃபார்முலா மைக்கேல் ஜாக்சன் யூஸ் பண்ணுவார். டேஞ்சரஸ் வேர்ல்ட் டூர்னு, டேஞ்சரஸ் ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுல, அதை ப்ரொமோட் பண்றதுக்கு டேஞ்சரஸ் வேர்ல்ட் டூர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல மைக்கேல் ஜாக்சன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளில வருவார். ஓகே, வெளியே வந்து நிப்பார், அப்படியே அதே பொசிஷன்ல ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நிப்பார், ரியாக்டே பண்ண மாட்டார். மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் ஒரு ஹைப் கிரியேட் பண்றாரு. இதே ஃபார்முலா தான் ஹிட்லர் அங்க யூஸ் பண்ண, அதே ஃபார்முலா தான் இவர் யூஸ் பண்ணுவார். அப்புறம் ஒரு 10-15 செகண்ட்ஸ் கழிச்சு தலையை மட்டும் லைட் அப்படி திருப்புவாரு, அதுக்கப்புறம் பாட ஆரம்பிப்பார். ஸோ அது என்னன்னா ஒரு அந்த மொமெண்டம் அவரு பில்ட் பண்றாரு. ஸோ யாரோ ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, தலைவரே பெரிய பேச்சாளர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்மளும் ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுப்போம். ஆனால் 15 செகண்ட்ஸ் பவர்ஃபுல் ஐ கான்டாக்ட் கொடுக்கணும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கெஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அவர் பண்ணல. பட் அதை தாண்டி ஸ்டேஜ்ல அவர் நிக்கிறாரு, ஒரு 10 செகண்ட்ஸ் நிக்கிறாரு, எல்லாம் விசில் ஊதிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சிம்பிள் அதாங்க, சிம்பிள் அதுதாங்க. எப்படிங்க பேச முடியும் விசில் ஊதிட்டு இருந்தா? மனுஷன் பேச வேண்டாமா? அவர் பேசும்போது ஃபுல்லா விசில் ஊதிக்கிட்டே இருக்காங்க, நம்ம கேட்கவே முடியல. அதை
பி 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 பின்னு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்ப பேசுறவங்க எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப பேசும்போது நான் விசில் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேச எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவரு ஒரு இன்ட்ரோவர்ட், அவரு கேஷுவலான ஸ்பீக்கர் கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு பேசிட்டு இருக்காரு. சுத்தி உட்கார்ந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாயில ஒரு விசில வச்சுட்டு பி பி பீன்ட்டே இருக்காங்க. இது எப்படி நம்ம அவருக்கு எப்படி பேச முடியும் ஃப்ரீயா? இப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸா இருக்காங்க. இவங்கள நீங்க மோட்டிவேட் பண்றீங்க. இப்ப நிஜமாவே ஒரு ஸ்பீச்சை கேட்க வந்து விசில் அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க ஸ்பீச் எல்லாம் ஒன்றும் கேட்க வரல. அரசியல் புரிதல் இருக்கான் எவனா இந்த மாதிரி விசில் அடிப்பானா? ஒரு பெரிய தலைவர் பேசுறாரு, அந்த பெரிய தலைவரோட ஆழமான அரசியல் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு வரக்கூடிய பார்வையாளர்கள் விசில் அடிப்பாங்களா? சரி, அவர் ஏதாவது கொஞ்சம் ஹைப்பா பேசினாருன்னா உடனே மேபி விசில் அடிக்கலாம், கை தட்டலாம், ஆரவாரத்தோட நிக்கலாம். அவரும் ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் விடுவாரு கை தட்டுறதுக்கு, அது ரைட்டு. இது வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரின்சிபல்லாம் ஒரு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் கேட்பாங்க. அப்புறம் பெருசா போயிட்டே இருக்குன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க நடுவுல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்றது கிடையாது, கிளம்பு டைம் ஆச்சுன்னு அர்த்தம். இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு பார்த்தா. அவரை பேச விடாம இவங்களே விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு அதை எதிர்த்து எதுவும் பேசவும் முடியாது. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்போம்னா சொல்லவும் முடியாது. ஏன்னா அதான் சிம்பிள். இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இவரு நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் அமைதியா இப்ப கேளுங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதை வச்சும் ஓட்டுவாங்க. விஜயே பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்கன்னு. சோ அதையும் அவரால பண்ண முடியல. பாவமா அங்க நின்று மாட்டிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. சோ அதனால ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃப்ளோ இருக்காது அவர்கிட்ட. அவரு அந்த வெயிட் பண்ணும்போது விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த விசில நல்ல கையில விசில் அடிக்கிறது அது வேற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும். அது இது பார்த்தோம்னா ஒரே டெம்போல பீன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே விசில் அடிச்சுட்டு இதை வச்சுட்டு எப்படி அவர் பாவம் எப்படி பேசுவார் அவரு? ஓகே. ஸோ அதனால இந்த கூட்டத்தில் வந்து அவர் மாட்டிருக்காரு. அதனால ப்ரெஷர் மக்களுக்கோ நமக்கோ கிடையாது, விஜய்க்கு தான், அவருக்கு தான். அந்த தொண்டர்களால சிபிஐயால, திமுகவால, அதிமுகவால, பிஜேபியால நிறைய பேரால ப்ரெஷர் அவருக்கு. தொண்டர்கள் முக்கியமான காரணம். கூட்டணியால ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கோ? அவர் சொல்றாரு, நட்பு சக்திகள் வந்தா பிரச்சனை இல்லை, வரல அப்படின்னாலும் நம்ம தனிச்சு பயணிப்பு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூட்டணிக்கு யாரும் வரலையா? அது ஒரு ப்ரெஷரா இருக்கு அவருக்கு. இப்போதைக்கு கூட்டணிக்கு யாருக்கும் வரல. மேபி தொண்டர்களை ஒரு வேளை தேத்துறாரோ, யாரும் வரல, அதனால ஒன்றும் பின்னடைவு கிடையாது, நீங்க பயணிங்க அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு கேள்வி எழும் இல்ல உங்களுக்கு. இப்ப கூட்டணி எல்லாரும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுக ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப டிடிவி, பிஎம்கே எல்லாம் வராங்க. திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணி இருக்கு, இங்க யாரும் வரல. ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், விஜயோட அரசியல் செயல்பாடு பாத்தீங்கன்னா, எப்பவும் அதிமுக ஏதாவது ஒண்ணு செய்யும் போது கரெக்டா இவரும் உள்ள போகுருவார். அதிமுக ஒரு முக்கியமான இஷ்யூ எடுக்கும் போது இவர் ஏதாவது ஒண்ணு சைட்ல இவர் ஒரு சொருகுவார்ல, அதாவது ஒரு அறிக்கையோ ஏதாவது ஒண்ணு அதை கவுண்டர் பண்ற மாதிரியே விடுவார். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அதிமுக பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க, என்டிஏ சார்பா நடத்துறாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறுது. மீடியால ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுது. உடனே எடுத்தது விஜய் உள்ள வராரு. 37 நாள் அமைதியா தானே இருந்தீங்க, இப்ப கரெக்டா இன்னைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வராங்க, கூட்டணிய அறிவிக்கிறாங்க, மீடியால ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது, உடனடியா உள்ள வராரு பாருங்க. அதை இனி டைவர்ட் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா இனி உட்காந்து டிவியில ஒரு 4 நாளைக்கு இதைதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆரம்பிப்பானுங்க ஸ்டார்டிங்ல விஜய்க்கு 40% ஓட்டான்னு ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் யாரோட கூட்டணிக்கு போவாங்க, விஜயால யாருக்கு பாதிப்பு, அவருக்கு பாதிப்பா இவருக்கு பாதிப்பா, இவங்களுக்கு வேற வேலை இருக்கானே தெரியல. எலெக்ஷன் முடிவுக்கு தான் இனி பேச போறாங்க. ஸோ கரெக்டா ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா உள்ள வருவாங்க. அதே மாதிரிதான் இந்த டாஸ்மாக் ரெய்ட் டைம்லயும் கரெக்டா விஜய் உள்ள வந்தாரு. அப்புறம் கஸ்டோடி டெத் நடந்தது இல்ல, அந்த டைம்லயும் பார்த்தோன்னா கரெக்டா விஜய் வராரு. அப்பெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் இவங்க இஷ்யூ எடுப்பாங்க. இவங்க இஷ்யூ எடுத்தோடனே அடுத்து அவர் ஒரு அறிக்கை விடுவார். அப்புறம் இபிஎஸ் பின்னுக்கு தள்ளப்படுவாரு, விஜய் ஃப்ரண்ட்ல வருவார். அப்கோர்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட், விஜயால் அதை பண்ண முடியாது. ஏன்னா மோடி வராரு, டிடிவி அலைன்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க, பிஎம்கே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். இதை விஜயால ஈஸியா ஓரம் தள்ள முடியாது. பட் கரெக்டா இந்த டைம்ல இறங்கி உள்ள வராரு பாருங்க அவரு. அது போக இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் ஆக்சுவலா முக்கியமான பாயிண்ட். இப்ப இதோட பர்பஸ் என்ன? சும்மா ஒரு பாட்டுக்கு வராரு, ஓகே, ஒரு டைவர்ஷன். அதை தாண்டி விஜய் என்ன செய்ய முயற்சி பண்றாரு? ஏன்னா எப்பவும் மாதிரி ஒரு 80% ஸ்பீச் பாத்தீங்கன்னா அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. சும்மா பஞ்ச் டயலாக் பேசுறது, எதையாவது பேசிட்டு போறது, அதுல ஒரு பிரோஜனமும் இருக்காது, அதுல எந்த பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்காது. ஆனா விஜயோட ஸ்பீச்ல பார்த்தோம்னா ஒரு 20% கண்டென்ட் இருக்கும்.
இது ஒரு பேசு பொருள் ஆகணும்னு அவர் பேசியிருப்பார். நீங்க சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல திமுக அட்டாக் பண்ணுவாங்க, சில நேரங்கள்ல அதிமுக அட்டாக் பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த ஸ்பீச்சோட சாராம்சம் என்னன்னா, அதிமுகவை ஹெவியா அட்டாக் பண்றாரு. அவர் அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அதிமுக பவர்ல இல்ல, திமுக பவர்ல இருக்காங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா நீங்க அதிமுகவை இங்க அட்டாக் பண்றீங்க. இத்தனைக்கும் அதிமுக உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது பண்ணிருக்க கூடாது. ஆனா அதிமுக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இவரு அதிமுகவை அட்டாக் பண்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் இது ரொம்ப சீரியஸா போய் சிபிஐ என்கொயரி போய்கிட்டு இருக்கு, அதனால இவரு இந்த மாதிரி அதெல்லாம் நான் அதுக்குள்ள எல்லாம் போய் நான் சிம்பிளா எப்படி பாக்குறேன்னா, அதிமுக ஒரு அட்டாக் பண்ணாரா என்ன நடக்கும்? நரேட்டிவ் அதிமுக வர்சஸ் டிவிகேன்னு மாறும். அதிமுகங்க என்ன பண்ணுவாங்க? விஜயை பிடிச்சி அட்டாக் பண்ணுவாங்க. சோசியல் மீடியாலையும் சரி, லீடர்ஸும் சரி விஜய் அட்டாக் பண்ணுவாங்க. இது யாருக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும்? டிஎம்கேவுக்கு இது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நரேட்டிவ் உடையும். இப்போ ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகுது, இப்போ ஒரு வேகம் கிரியேட் ஆகுது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற அந்த நரேட்டிவ் பில்ட் ஆகுது. விஜய் ஓரம் கட்டப்படுறாரு, சண்டை இவங்க 2 பேருக்கும் தான் அப்படின்ற மாதிரி மாறுது. மாறும்போது தலைவர் என்ன பண்றாரு? அதிமுக பக்கம் கல்லெறியுது. யாரா என்ன அடிச்சதுன்னு சொல்லி அவங்களாங்கிறத கல்லெறிவாங்க. ஸோ அந்த நரேட்டிவை மாத்துறதுக்கான அது உடைக்க முடியாது. ஏன்னா நிஜமாவே 2 பெரிய கட்சிகள் தான், அதிமுகவும் திமுகவும் தான். ஆனா அந்த வேலையை அவர் பாக்குறாரு. ஸோ நரேட்டிவை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் திருப்புறதுக்கான வேலையை பாக்குறாரு. இதுதான் நடக்கணுன்றது அவரோட விருப்பம். அதுக்காக தான் அவரு பேசுறாரு. இதுல நான் பத்திரிகையாளர் மணியாளர்கிட்ட பேசும்போது அவரு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் அதிமுக அட்டாக் பண்றாருன்றது ஒண்ணு, ஆனா டைமிங்கை கரெக்டா பாருங்க. சோ அந்த சிபிஐ என்கொயரிலாம் நடந்து முடிஞ்ச டைம், இப்ப அவர் ஆக்சுவலா அந்த விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக மேல தாக்குதல் அதிகப்படுத்திருக்காரு. சோ அப்ப மேபி இதை பாஜக அலோவ் பண்ணுது அப்படின்னு கூட பார்க்கலாம் அப்படின்றது அது ஒரு நல்ல ஆங்கிள் தானே. ஏன்னா இந்த தாக்குதல் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணல, விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாக்குதல் அதிகப்படுத்துறாரு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த நரேட்டிவை உடைக்கிறதுக்கான வேலையை தான் அவங்க பண்றாங்க. இதெல்லாமே அசம்ஷன்ஸ் தான். பட் நான் எப்படி அவுட்கம் பாக்குறேன். ஏன்னா அவங்க பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு தான் பண்றாங்க. இப்ப கரெக்டா இந்த டைம்ல வெளில வராங்க, அதிமுகவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்போது வெளில வராங்க, வெளில ஒரு விஷயத்த செய்யறாங்க, அது என்ன இம்பாக்டை ஏற்படுத்துது? இப்ப நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஹெட்லைன்ஸா மாறினது என்ன, இல்லாட்டி ஒரு பேசு பொருளா மாறினது என்ன? விஜய் பேசினதுல அதிமுக அட்டாக் பண்ணிட்டார், அதிமுக அட்டாக் பண்ணிட்டாரு பேசிக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி வேற அவர் கண்டிச்சு பதிவு. ஆமா, அடுத்தது எடப்பாடி இப்படி பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? ரைட். அப்ப டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே தான். இவங்க அவங்களை அட்டாக் பண்றது, அவங்க இவங்களை அட்டாக் பண்றது. சண்டை ஆக்சுவலா ஏடிஎம்கே பண்ண வேண்டியது டிஎம்கே அட்டாக் பண்ணணும். அதுதான் ஏடிஎம்கேவோட வேலை. இது ஏடிஎம்கேக்கு தெரியும், அவங்க திருப்பி அந்த சைடு போயிடுவாங்க. பட் இவர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்கட்சி பிரச்சனை எதனா இருக்கா, செயல்பட விடாம உட்கட்சிக்குள்ள ஏதாவது தடுக்கிறாங்களா தொண்டர்களை அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருந்தார். அவருடைய துணி அப்படிதான் இருந்துச்சு. ஃப்ரீடமா செயல்பட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ புஷி ஆனந்த் அல்லது வேற யாராவதுக்கு ஒரு மெசேஜ் உள்ளே கன்வே பண்றாரு அவரு. இப்ப உட்கட்சி மோதல் இருந்தால் எங்க இருக்கும்னா, விஜயோட கம்யூனிகேஷன்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல. விஜய் சில பேருக்கு அக்சசிபிளா இருப்பார்ல. புஷி ஆனந்தா இருக்கலாம், ஆதவ அர்ஜுனாவா இருக்கலாம், அப்புறம் இவரு செங்கோட்டையன் அவர்களா இருக்கலாம். கொஞ்சம் பேர் இந்த மாதிரி விஜயோட இன்னர் சர்க்கிள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்களுக்குள்ள சண்டை இருக்கும்போது நீங்க ஸ்டேஜ்ல பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 10 பேருக்கும் ஒரு போன் அடிச்சு நீங்க கொஞ்சம் அப்படி பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த 10 பேர்ட்டு சொல்லிடலாம். இப்ப டிவி கட்சியை பொறுத்தவரை உட்கட்சி சண்டை மோதலுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? இந்த பதவி ஏதாவது கொடுக்கும்போது இந்த லேடி ஒருத்தவங்க கோச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ வந்தது, அந்த லோக்கல் நிர்வாகி கூட திட்டிகிட்டே வருவார் ஒருத்தர். அது செம தமாஷான வீடியோவா இருந்தது. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ். ஸோ இவ்வளவுதான் இவங்களுக்கு உட்கட்சி மோதல்னா. நார்மலான உட்கட்சி மோதல்னா இப்ப திமுகவில் 2 அணி இருப்பாங்க. ஒரு லோக்கல்ல ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 அணியா இருப்பாங்க. அதிமுக அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வேற நிறைய மோதல்கள் இருக்கும். அது கட்சியோட செயல்பாட பாதிக்கும். அதிகாரம் யார் கையில இருக்கணும்ன்றத அவங்க பேஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. இங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சரே ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு கட்சிக்கு செயல்பாடு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த செயல்பாடை பேஸ் பண்ணி சில நேரங்களில் உட்கட்சி மோதல்லாம் வரலாம். இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐடியாலஜி சார்ந்த சில முரண்கள் சில நேரங்கள்ல இருக்கும். என்டிகேல அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்ட் இது கரெக்ட், அது கரெக்ட்லாம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும். இல்ல அதிமுக திமுக மாதிரி கட்சி எடுத்தீங்கன்னா பவர் பேஸ் பண்ணி அது இருக்கும். இவங்களுக்கு என்ன வந்தது? நீங்க கட்சியில போய் நீங்க கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ண போறதும் கிடையாது, அதிகாரம் குறித்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா இவங்களோட மாவட்ட செயலாளர்கள் ஒரு பவரும் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரோலும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பெரிய உட்கட்சி மோதல் வரப்போகுதுங்க?
ஓகே. மோதல்ன்றது விஜயோட யாரு க்ளோஸா இருக்கிறது. புதுசா யாராவது விஜயோட க்ளோஸ் ஆக முயற்சி பண்றாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணும். அது எப்படி கெடுக்கிறது? ஆமா, ஒருத்தன் வளர்ந்து வரான் அப்படின்லாம் வந்தா அதை ஸ்டாப் பண்றது எப்படி? ஏன்னா அந்த கட்சியை பொறுத்தளவுல பவர் யாருக்கிட்ட இருக்கும்? விஜய் கூட யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் பவர் இருக்கும். சோர்ஸ் ஆஃப் பவர்னா விஜய் மட்டும்தான். இப்ப திமுகல சில கவுன்சிலர்ஸோ எம்எல்ஏஸோ எம்பிஸோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க, சில பேர் வீக்கா இருப்பாங்க. எப்படி சில பேர் பவர்ஃபுல்லா இருக்காங்க, சில பேர் வீக்கா இருக்காங்க? சில பேருக்கு பிசினஸையும் அரசியலையும் மெர்ஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டாமினன்ட் கம்யூனிட்டி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சில பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஃபினான்ஷியலா டாமினண்டா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் சில பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்களும் நேச்சுரலா பணக்காரர்களா இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த பவர் எங்கிருந்து வருது? பணத்துல இருந்து, அந்த மக்களோட சப்போர்ட்ல இருந்து வருது. இங்க இந்த கட்சியை பொறுத்தவரை பவர் அப்படி வராது. மக்களோட சப்போர்ட் ஃபுல்லா விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு இந்த கட்சியில. நீங்க விஜயோட க்ளோஸா இருந்தீங்கன்னா விஜய் கிட்ட இருந்து உங்களுக்கு பவர் இருக்கும், கொஞ்சம் வரும். இப்ப பிலிக்ஸுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க, உடனே பிலிக்ஸ்க்கு ஒரு பவர் வருது. பிலிக்ஸ் வீடியோ எடுத்து போடுறாங்க, பிலிக்ஸ் அப்படி சொன்னாரு டிஸ்கஸ் பண்றாங்க. டக்குன்னு நாளைக்கே பிலிக்ஸ் பவர்ல இருந்து தூக்கியாச்சுன்னா பிலிக்ஸுக்கு இந்த முக்கியத்துவம் போயிடும். சோ பிலிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது விஜய், அந்த பவரையோ அந்த ஃபேமையோ கொடுக்கறது விஜய். அவர் நினைச்சாலும் நாளைக்கே டக்குன்னு புடுங்கிடலாம். சோ அப்ப விஜய் தான் சோர்ஸ் ஆஃப் பவர். அப்ப இவங்களோட நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கும்? தலைவரோட நம்ம க்ளோஸா இருக்கணும், தலைவர்கிட்ட நெருங்கணும். அதை சாதிச்சதுக்கு அப்புறம் தலைவர்கிட்ட மற்றவங்க யாரும் நெருங்கிடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க உள்ள வந்து நம்மள அடிச்சு எழுத எழுதிடுவாங்க. ஒரு 10 பேர் தான் அந்த இன்னர் சர்க்கிள்ல இருக்க முடியும். அந்த இன்னர் சர்க்கிள்ல இருக்கணுன்றதுக்காக சண்டை மட்டும்தான் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இவர் என்ன சண்டையை பத்தி பேசுறாருன்னு தெரியல, இவர் எந்த கட்சியை பத்தி பேசுறாரு, என்ன அரசியல் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இதுல ஏதோ சண்டையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு, இல்லாட்டி ஜென்ரலா நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாரான்னு தெரியல. ஆனா அவர் பேசுற துணியை வச்சு பார்க்கும்போது சண்டைலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாருன்னு தோணுது. அங்க முக்கியமா சண்டைனா இது ஒண்ணுதான். அங்க அந்த பவர், அந்த பதவி கொடுக்கும் போது அந்த லேடி சண்டைக்கு வந்தாங்கல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உட்கட்சி மோதல்னு சொல்ல முடியாது, இது வேற மாதிரியான மோதல் அதெல்லாம். ஓகே. இறுதியாக விஜய் அவர்கள் நன்றி சொல்லி விடைபெற்றிருக்காரு. மீண்டும் எப்பொழுது வருவாரு, எப்போ சந்திப்பாரு, அவளோடு தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்க. திரும்பியும் இபிஎஸ் கொஞ்சம் ஆக்டிவா தான் செயல்படும் போது வெளில வருவாரு. இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்காரு. அதிமுக எப்பெல்லாம் ஆக்டிவா செயல்படுதோ அப்பெல்லாம் கரெக்டா வெளில வருவாரு. ஸோ இப்பவும் அதிமுக ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சாச்சுன்னா விஜய் உள்ள திருப்பி என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது கிளியர் கட்டா இருக்கு, அவர் பண்ற விஷயம் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவர் பண்றாரு. இப்ப கடைசியா பேசின பேச்சுலலாம் திமுகவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, அவர் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அது போக ஊழல் பத்தி எல்லாம் பேசுறாரு பாருங்க. அவரு அதிமுக ஊழல் கட்சின்றாரு. இவங்க டிவிகேல ஊழல் இருக்காதான், அது ஏதோ ப்ராசஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்ணிடுவாங்களாம். முதல் மக்கள் இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். விஜய் மாதிரி, ரஜினி மாதிரி, கமல்ஹாசன் மாதிரியான ஆட்கள்லாம் அரசியலுக்கு வராங்கன்னா அதுவே ஊழலோட வெளிப்பாடு தான். அரசியல்ல நிறைய பணம் இருக்கிறதாலதான் இவங்கெல்லாம் உள்ள வராங்க. அரசியல்ல பணம் இருக்கிறதே ஊழலோட ஒரு வெளிப்பாடு தான். சோ இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரதே இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் கரப்ஷன். ஸோ அதனால நீங்கெல்லாம் உள்ள அரசியலுக்குள்ள வரதே ஊழலோட ஒரு நீட்சி தான். கமல்ஹாசன் வராரு, ஓட்ட வாங்குறாரு திமுகவை விமர்சிச்சு, அதுக்கப்புறம் திமுகவுடைய போய் சேர்றாரு. இதை எப்படி பார்ப்பீங்க? இதை அப்பட்டமா மக்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காரு, அவருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு. அப்ப இதனால யாருக்கு லாபம்? மக்களுக்கு நஷ்டம். யாருக்கு லாபம்? கமலுக்கு. ஆமா. அப்ப அது எதோட வெளிப்பாடு? அது ஊழலோட வெளிப்பாடு தான். இது ஒரு விதமான கரப்ஷன். அப்கோர்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட் இல்ல, ஆனா இது கரப்ஷன் தானே. நீங்க உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள நீங்க ஏமாத்துறீங்கன்னா அது ஒரு கரப்ஷன். இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன். ஸோ இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரதே ஒரு ஊழலோட வெளிப்பாடு தான். நிஜமாவே ஊழலை ஒழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல லீடர்ஸை உருவாக்கணும், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஊழலை பார்த்தோம்னா பின்னி எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த ஊழல்வாதிக்கு இங்க ஓட்டே கிடையாது. இங்க அரசியல்வாதி நம்மள ட்ரெயின் பண்றான். ஊழல் பிரச்சனை கிடையாது, ஊழல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஊழல் தான் உனக்கு என்ன பிரச்சனை? கார் நாங்க வச்சிருப்போம், ஒரு பெரிய ஒரு பென்ஸ் கார்ல தான் வருவோம். ஒரு பிசினஸ் மேன் பென்ஸ் கார்ல வர தப்பு கிடையாது, அவன் சம்பாதிக்கிறான், இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான், பென்ஸ் கார்ல வரலாம், BMW வரலாம், பிரைவேட் ஜெட்ல வரலாம், விஜய்லாம் வரலாம். ஆனா அரசியல்வாதிக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வருது? வந்தா கேட்கணும். சோ மக்கள் அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும்.
ஒருத்தன் இந்த மாதிரி பயங்கரமா ஊருக்குள்ள அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கான், சுத்தி 25 பேரை வச்சிருக்கான், பெரிய மாளிகை வீட்டுல இருக்கான், லக்ஸுரி கார்ஸ்ல போறான் அப்படின்னா அவன் கரப்ட் ஃபெலோ, அவனுக்கு ஓட்டே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டு அவன் அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? ரைட், ஊழல் பண்ணுவோம் ஆனா வெளியில காட்ட வேண்டாம், வெளியில போகும்போது சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்போம் அப்படிமா. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். கொஞ்சம் விழிப்புணர்வு கிடைச்சாலே அவன் கொஞ்சம் சரியாயிடுவான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். எடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் ஆள் நீ பார்க்க சாதாரணமா தான் இருக்க, ஆனா நீ பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் சரியில்லையே, உன் தொகுதியில வேலைலாம் சரியா நடக்க மாட்டேங்குது, நீ 10 கோடி ரூபா செலவழிச்சிருக்கன்ற, ஆனா அங்க நடக்கிற வேலையை பார்த்தா 2 கோடி தான் நடந்த மாதிரி இருக்கு, அப்ப இதுவும் சரியில்லையா, அப்ப அதையும் நோண்டி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஆளு நார்மலா சாதாரணமாகவும் இருப்பான், வேலையும் கரெக்டா நடக்கும். ஸோ ஊழல் முடிவுக்கு வரணும்னா அது விஜய் எல்லாம் கொண்டு வர முடியாது. வேணா விசில் வேணா அடிக்கலாம், அந்த மாதிரி உட்காந்து விஜய் பேசுறாம அடிச்சிருந்தமா அடிக்கலாம். ஆனா நீங்க ஊழல் எல்லாம் சரி பண்ணணும்னா அது ஒரு தலைவர்கிட்டயோ ஒரு 4 தொண்டர்கள்கிட்டயோ கிடையாது. நம்ம விஜிலண்டா இருக்கும். இன்னைக்கு யூரோப்லலாம் நம்ம சொல்றோம்ல, பாருங்க அந்த பொலிட்டீஷியன் எவ்வளவு சிம்பிளா இருக்காரு, அவரே அந்த பிரசிடென்டே சைக்கிள்ல வராருங்க, அவரும் சாதாரண மனிதரா இருக்காருங்க. இப்போ ஃபின்லாண்டோட அந்த பிரசிடென்ட், அவர் பேர் என்ன, ஒரு யூடியூப்ல கூட நிறைய ஒரு யூடியூப் சேனல் வச்சு பேசிட்டு இருந்தார், ஏதோ ஸ்டம்ப்னு அவர் நினைக்கிறேன். ஓகே, அவர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் அவர்லாம் பேசுவார் எல்லாரோடையும். நம்ம மாதிரி இப்படி பெரிய ஹை ப்ரொஃபைல் ஆள் மாதிரிலாம் இருக்க மாட்டார். அந்த லீடர் அப்படி இருக்காருன்னா அந்த மக்கள் அதுக்கு தகுதியானவர்களா இருக்காங்க. அந்த லீடரை ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க தான். ஸோ அங்க லீடரா நீங்க இருக்கணும்னா அப்படிதான் பிஹேவ் பண்ணி ஆகணும். அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கு. என்ன ஆள் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ன்றான், இவனுக்கு சம்பளம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு காசு அதிகமா சம்பாதிக்கிறாங்க, ப்ராஜெக்ட்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் நோண்டி பார்ப்போமே அப்படின்னு மக்கள் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயும் நமக்கு அதுதான் தேவை. நம்ம பொலிட்டீஷியன்ஸை சேலஞ்ச் பண்ணணும். இங்க பொலிட்டீஷியன்ஸ் ஏதோ மன்னர்கள் மாதிரி அவங்க பெரிய இடத்துல இருக்க மாதிரி இருக்காங்க, நம்ம பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கையை வைக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம இருக்கோம். அதனால அவங்க நம்மளை ட்ரெயின் பண்றாங்க, நம்ம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை விட அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அரசியல்னா இப்படிதான் இருக்கும், அரசியல்வாதினா இப்படிதான் இருப்போம், நீங்க இதை ஏத்துக்கணும், இதான் யதார்த்தம், பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் கூட இப்படிதாங்க அப்படின்னு நம்ம கிட்ட புரிய வைக்கிறாங்க. இங்க இருக்கிற அறிவுஜீவிகளும் அதை பண்றாங்க. கரப்ஷன்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லைங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 months முன்னாடி ஒருத்தர் பேசும்போது கரப்ஷன் பத்திலாம் யாரும் பேசக்கூடாது, கரப்ஷன் பத்திலாம் பேசுனீங்கன்னா நீங்க இந்த சாதிய ரீதியான ஒடுக்குமுறையை சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்றாரு. எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாருன்னு மேடையில பேசும்போது. இந்த லெவல்ல இருக்காங்க நம்ம ஆளுங்க. என்ன பண்றாரு, இப்ப திரும்ப எப்போ வெளியே வராருன்னு வெயிட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.